ஹாய் கைஸ், நம்ம அந்த பேபி ட்ரீட்மெண்ட்டுக்காக நேற்றுலேருந்து வந்து நம்ம டயட் ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து கண்டிப்பாக ஃபுட்டு மாற்றணும். ப்ளஸ் வந்து மத்தியானம் ரைஸ் வந்து கொஞ்சமாக எடுக்கணும். காலைல ரைஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். நைட்டு சீக்கிரமாக இன்டர் ஃபாஸ்டிங் தானே? இனிமேல் அது இன்டர் ஃபாஸ்டிங்கா? என்ன பேர் அது? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு ஒன்று நம்ம வந்து இருக்கணும். அதாவது 6 மணி இல்லை 7 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லிட்டு நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நாளுக்கு அப்புறம் முன்னாடி அப்பப்போ நம்ம டயட் இருப்போம். ஃபுட்டெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் மாற்றின்னு வச்சிங்களேன். நேற்றுக்கு காலையில் நம்ம வந்து ஃபுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். என்ன சொல்கிறது, கம்மியான ஒரு ஃபுட்டு அளவு, ரைஸு எடுக்கலை, தோசை மாவு எடுக்கலை, அரிசி மாவுலாம் எடுக்கலை. மத்தியானம் ஓகே, பூங்கார அரிசி, ஏன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இனிமேல் சொன்னாங்க. பூங்கார அரிசி தான் சாப்பிட்ணும்னு சொல்லிக்கிறாங்க டாக்டர் சொல்லிட்டு. அதுவே மத்தியானம் கரெக்டாக எடுத்தோம். பட் நைட்டு டயட்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு வரைக்குமே ஃபஸ்ட் நாள் வந்து பேபியால் வந்து தாங்க முடியல. என்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போன்னு கேட்டாங்க. அதனால் நேற்று நைட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸும் இட்லி மட்டும் சாப்பிட்டு வந்தலான்னு போனோம். அதான் சாப்பிட்டியா? நான் உங்களுக்கு அந்த இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில். நேற்று நைட்டு அதை சாப்பிட்டு வரலான்னு பார்த்தோம். அப்புறம் அந்த சிக்கன் சாப்பிட்டீங்களே, அதெல்லாம் எப்படி சாப்பிட்டது சொல்லு. யாரால் எப்படி சாப்பிடப்பட்டது? உங்களால், உங்கள் கையால் நீங்கள் சாப்பிட்டீங்க. அதாவது நேற்று வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ன்றதுனால தாவேக்காவுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணோம். மீட் பண்ண இடத்துல எல்லா டயட் ஃபுட்டும் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் இன்னிலேருந்தாவது கொஞ்சம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது சக்ஸஸ் பண்ண நாங்கள் இந்த ஃபுட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றுறதை வந்து கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி தாவேக்கா வெற்றியை வந்து கொண்டாடுறோம், அது கொண்டாடுறோம், இது கொண்டாடுறோம், மற்ற விஷயங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கோம். டயட் இருக்கிறத அதை கட் பண்ணோம். வீடியோ நான் அந்த ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ காலையிலேயே கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்ணும், மத்தியானம் என்ன சாப்பிட்ணுன்றதை நைட்டு மட்டும் பிளான் பண்ணலை. ஸோ காலையில் வந்துட்டு ஒரு குடமிளகா போட்டு ஒரு ஆம்லேட் வந்து போட்டுக்கணும். ஆளுக்கு ஒரு ஆம்லேட் வந்துட்டு, அதோடு வந்து கொஞ்சம் பழம் எடுத்துக்கணும். பழத்துக்கான லிஸ்ட்டும் வந்துடணும் நம்ம காலையில் டயட்டில். அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்காக முட்டை எடுத்துக்கணும். வெஜிடபிளும் எடுத்துக்கணும். வெஜிடபிள் வந்துட்டு கேரட், பீன்ஸ் வந்துட்டு பொரியல் எடுத்துக்கிட்டாங்க. முட்டை வந்து குடமிளகா, ஆனியன்லாம் போட்டு ஒரு ப்ரோட்டீன் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். மாவு ஐட்டம்லாம் எதுவுமே எடுக்கலை. மத்தியானம் வரும்போது நம்ம மத்தியானத்துக்கு வந்துட்டு அரிசி எதுவும் இன்றைக்கி கிடைக்க வேணாம். ஏன்னா நேற்றே வந்து நிமியை வந்து பூங்கார் அரிசியை ஊற வச்சுருந்தாங்க. அங்கே பெண்களுக்கு வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால அதை வந்து மத்தியானமாக செஞ்சுக்கலாம். எனக்கு தனியாக வடிக்கிறேன்னாங்க. இல்லை வேண்டாம், வடிக்க வேண்டாம், நானும் உங்களோட சேர்ந்து நான் வந்து பூங்கார் அரிசி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ காலையிலையும் நல்லா போச்சு, மத்தியானமும் நல்லா போச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் 2 லிட்டர் தண்ணி வந்து அவங்களுக்கு வந்து தனியாக பிடிச்சி பாட்டிலில் வச்சுட்டேன். ஏன்னா சும்மா அடிக்கடி போயிட்டு டம்ளரில் குடித்தா ஒரு கணக்கு தெரியாது எவ்வளோ குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் 2 லிட்டர் பிடிச்சி வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி காலிலேருந்து நைட்டு இவ்வளோ குடிச்சிக்கமான்னு சொல்லிட்டு. ஸோ டயட் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டோம். அதே மாதிரி பூங்கார் அரிசியை வந்துட்டு புட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் ஆனால் அதை விட என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பைஸியாக கொழுக்கட்டை செஞ்சு அதில் வந்துட்டு நம்ம அந்த சுண்டைக்காய் இருக்குல்ல, சுண்டைக்காய் வந்து சட்னி மாதிரி பண்ணிவிட்டு, அதுவும் வந்து ஜென்ஸுக்கு நல்லது சுண்டைக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். சுண்டைக்காய் சட்னியும் பூங்கார் அரிசியோடைய அந்த கொழுக்கட்டையும் வந்து சாப்பிட்டுங்க. உண்மையிலுமே சூப்பரான ஃபுட்டு, கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. அதோட ஈவினிங் வரைக்கும் பேபி வந்து தாங்கலை. கண்டிப்பாக வந்துட்டு ஈவினிங் ஹோட்டல் போனோம், எனக்கு வந்து வாங்கி கொடுன்னு சொன்னதுனால சரி, எனிவே 6 மணிக்கு 7 மணிக்குள்ளே கேட்டதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வந்துட்டு ஆர்டர் பண்ணி 2 பேர் சாப்பிட்டுக்கலாம். அதிகமாக குவான்டிட்டி எடுக்கக்கூடாதுன்றதுனாலையும் இட்லி வந்து எனக்கு வந்து 2 இட்லி, நான் ஒரு இட்லி வந்துட்டு நிம்மிக்காக வந்து வாங்கி வச்சேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு இட்லி எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன். எனவே நேற்றுக்கு வரை காலையில், மத்தியானம், நைட்டும் கூட டயட் வந்துட்டு ஃபுட்டு ஓரளவுக்கு ரொம்ப நம்ம டைட்டாக போகக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு வச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டோட அளவு வந்து ரொம்ப குறைக்கணும்.
ஆனால் என்ன ஒன்றுனா இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்காத வரைக்கும் இது வந்து கரெக்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வந்து நேற்று நைட்டு பார்த்த உடனே அவனுங்க வந்துட்டு இல்லை தாவேக்கா வெற்றியை கொண்டாடியே ஆகணும், நீ கிளம்பி வானதுனால அவனுக்காக நம்ம வந்துட்டு கிளம்பி போயிட்டு வடப்பள்ளியில் வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் சொன்னானுங்க. அங்கே போனோம்னா என்ன சொல்கிறது, அது வந்து நம்ம 4-5 பேர் ஒன்றா உட்காந்து ஒரே பிளேட்டில் வந்து மொத்த ரைஸும் கொட்டி வச்சாக்கா நம்ம எடுத்து சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் இருந்தது. நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஃபுட்டு டைமும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 7 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம், பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அகைன் வந்து 10 மணிக்கு நம்ம சாப்பிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் நம்ம இன்னொரு விஷயமும் இங்கே கவனிக்கணும். அதாவது நம்ம டயட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட் நாள் தானே, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பிடிச்ச மாதிரியும் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். லேட்டாக சாப்பிட்டது, இந்த மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டது எல்லாமே கொஞ்சம் மிஸ்டேக் தான் டயட்டில். பட் ஆனால் முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே நம்ம கண்டிப்பாக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு பிடிச்சோம்னா 3 நாள் கூட தாங்காது டயட்டு. அதனால இது ஓகே. பட் ஆனால் அடுத்தடுத்து வர நாட்களில் நம்ம கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன்.